இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். தெய்வீக மின்சாரம் அப்புறம் நம்ம உயர்ந்த எண்ணங்களோட சக்தி பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. இப்போ உங்க உடலை ஒரு கருவியா நினைச்சுக்கோங்க. அதை இயக்க ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தியை, அதாவது ஒரு வித தெய்வீக மின்சாரத்தை இறைவன் நமக்கெல்லாம் பொதுவா ஒரு மூலத்திலிருந்து தர்றார். இதுதான் இந்த விஷயத்தோட மைய கருத்து. முதலாவதா பாத்தீங்கன்னா, இந்த தெய்வீக ஆற்றல் தான் வாழ்க்கையோட ஆதாரமே. நம்மளை இயக்குற அந்த பிரபஞ்ச சக்தி இதுதான். அதுவும் எல்லாருக்கும் சமமா தான் கிடைக்குது. சரி, அப்படின்னா உங்களுக்குள்ள வர அந்த ஆற்றலோட அளவை நீங்களே கட்டுப்படுத்த முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க எண்ணங்களோட தரத்தை பொறுத்து தான் இது நடக்குது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி உங்க எண்ணங்கள் மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி உயர்ந்ததா இருந்தா உங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும். அதுவே சுயநலமான எண்ணங்களா இருந்தா அந்த சக்தி ஓட்டம் தானா குறைஞ்சிடும். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. நல்ல எண்ணங்கள் இருந்தா கூட ஏன் சில சமயம் கஷ்டம் வருது? இங்கதான் கடைசி கருத்து வருது, இறைவனோட சோதனை. ஒருத்தருக்கு அதிக சக்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தாங்குற திறமை இருக்கான்னு இறைவன் சோதிப்பாராம். இது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம், ஆனா அந்த இறைநிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா எல்லா துன்பமும் போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க எண்ணங்களோட தரம் தான் கடவுள்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு ஆற்றலை பெறுறீங்கன்னோ உங்க வாழ்க்கை எப்படி அமையணும் முடிவு பண்ணுது.